So market efficiency, so name itself indicates that, so how the market output is. So efficiencyங்கிறது மார்க்கெட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டினோட் பண்றது. ஓகே, ஸோ நம்ம எப்படி சொல்றோம், he is more efficient than him அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஏ அப்படின்னு ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி அப்படின்ட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 24 ஹவர்ஸ் தான் ஒரு நாளைக்கு இருக்கு. ஓகே, த சேம் இன்புட். ஓகே, ஸோ ஏ என்ன பண்ணுவார், ஏ வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணுறாரு படிக்கிறதுக்கு. ஓகே, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதே பி வந்து என்ன பண்ணுறாரு, நம்மள மாதிரி பப்ஜி கேம் விளையாடுறாரு, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி விளையாண்டு டைமை யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, சரி, ஓகே, பேன் பண்ணால் என்ன. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் யார் எஃபிஷியன்ட்னு சொல்கிறோம், யார் வந்து நல்ல இது பண்ணுறாங்க, யூட்டிலைஸ் பண்ணுறாங்க டைமை. ஸோ ஏ வந்து அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அதை தான் நம்ம எஃபிஷியன்சி. ஸோ ரெண்டு பேருக்குமே கொடுத்த இன்புட் ஒன்று தான். ஓகே, பட் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ இதே தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம். ஓகே, நம்ம பைக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா மைலேஜ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த வண்டி வந்து அதிகமான மைலேஜ் கிடைக்குது, இந்த வண்டி வந்து கம்மியான மைலேஜ் கிடைக்குது. எஃபிஷியன்சி தான் நம்ம மாற்றி சொல்லுவோம். அதே போல் லைட் எடுத்துக்கோங்க, லைட்டு நம்ம எப்படி சொல்கிறோம், இது வந்து 60 வாட்ஸ் பல்பு. ஓகே, இது வந்து 100 வாட்ஸு, இது 0 வாட்ஸு. ஸோ பேஸ்ட் ஆன் இட்ஸ் எஃபிஷியன்சி டு என்னது கிவ் லூமினன்ஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வெளிச்சம் தருதோ அதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ எஃபிஷியன்சிங்கிறது நத்திங் பட் த அவுட்புட் பெர் கிவன் இன்புட். ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவுட்புட் பெர் இன்புட். ஓகே, ஸோ இதுதான் எஃபிஷியன்சி. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டுங்கிறது மார்க்கெட்டிங் காஸ்ட். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் அவுட்புட்டுங்கிறது மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய ரெவென்யூ. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ ஒரு எஃபிஷியன்ட் மார்க்கெட்டிங் எப்படி இருக்கணும், என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ எஃபிஷியன்ட் மார்க்கெட்டிங், a reduction in marketing cost without reduction in consumer satisfaction indicates improvement in efficiency. ஸோ மார்க்கெட்டிங் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது பேரில் நம்ம வந்து ப்ராப்பரான ஸ்டோரேஜ் மெத்தட் பண்ணாமல், ப்ராப்பராக ப்ராசஸிங் பண்ணாமல் நம்ம வந்து கன்சியூமர்கிட்ட கொடுத்தோம்னா கன்சியூமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது. ஓகே, ஸோ we have to reduce the marketing cost and also we have to ensure the consumer quality. ஓகே, அவருடைய அந்த ஃபைனல் குட்டோடைய குவாலிட்டியை we have to ensure. Okay, a higher level of consumer satisfaction at higher marketing cost mean increased efficiency, but the additional satisfaction derived by the consumer outweighs the additional cost. So காஸ்ட்டும் அதிகமாக கூடாது. ஓகே, so but a change in that reduces cost also reduces consumer satisfaction, so need not increase the market efficiency. So it's my efficient marketing na, it should be reduction of cost, that is input, without altering the consumer satisfaction. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. the first point is necessary. ஓகே, அது இல்லாமல் மார்க்கெட்டிங் காஸ்ட்டை மட்டும் கம்மி பண்ணிட்டு கன்சியூமரோட சாட்டிஸ்ஃபிகேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆனதுன்னா அது வேல்யூ கிடையாது. இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, ஸோ திஸ் கேன் பி அச்சீவ்டு பை 2 மெத்தட்ஸ். ஓகே, the one is technical or physical or operational efficiency. Okay, or pricing or allocative efficiency. So technical efficiency அப்படிங்கிறது யூஸ் ஆஃப் சம் சயின்டிஃபிக் நாலேஜ். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சினா அதோடைய ஃபிசிக்கல் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இது எல்லாமே வந்து ஒன்று தான். ஓகே, ஸோ நேம் ஒன்லி டிஃபர்ஸ். ஸோ ப்ரைஸிங் ஆர் அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எப்படி வந்து அதுக்கு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கக்கூடிய எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெக்னிக்கல் எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி இஸ் செட் டு ஹாவ் இன்க்ரீஸ்டு when cost is reduced for performing a function for each unit of output. Okay, this can be brought out by reducing physical losses.
through change in technology of the functions like ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோல்டு ஸ்டோரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணுறது ஆர் சம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஏதாவது யூஸ் பண்ணி we can reduce the marketing cost. டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா we can use efficient methods. ஓகே, ஒரு சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெட்டராக இருக்கும், ஒரு சிலதுக்கு ஷிப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெத்தடில் சூஸ் பண்ணுறது. தென் ப்ராப்பர் ஹேண்ட்லிங் அண்டு ப்ராசஸிங். So by this means we can reduce the marketing cost by reducing the physical losses. ஸோ அந்த physical losses நம்ம போயிடுச்சுனாவே நமக்கு வந்து நிறைய குட்ஸ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா we are losing almost 30 to 40% of the production. ஸோ நம்மளுடைய கண்ட்ரியுடைய ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 40% வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ். அப்படின்னா என்னது, நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடுறோம் ஃபார்மர் ஃபீல்டு இருந்து, அதிலிருந்து நமக்கு வந்து சேர்றதுக்குள்ள ஆகக்கூடிய செலவு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 40%. ஓகே, தட் இஸ் ஹியூஜ். ஸோ திஸ் கேன் பி மினிமைஸ்டு பை ப்ராப்பர் ஸ்டோரேஜ் மெத்தட்ஸ். ஸோ நிறைய இடத்துல வந்து குடோன்ஸ் கட்டிடுறது, ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சிருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் என்ஹான்ஸ் த efficiency of the market. Okay, a change in the technique may result in a reduction of marketing cost. Okay, so this is technical efficiency. So technical efficiency இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா operational efficiency, or இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, physical efficiency. Okay, so physically loss எல்லாரும் பார்த்துக்கிறது. Okay, very good. Then pricing efficiency or allocative efficiency. So the price has to be allocated. Okay, so price எப்படி நம்ம வந்து fix பண்றோம், that should ensure that no other allocation would make producer and consumer better off. ஓகே, ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், அது வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமருக்கும் நல்ல ப்ரைஸாக இருக்கணும் அண்ட் ப்ரொடியூசருக்கும் நல்ல ப்ரைஸாக இருக்கணும். ஓகே, இப்போ ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ரீட்டைல் மார்க்கெட்டில் 25 ரூபீஸ்க்கு விற்கும். ஓகே, ஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அவங்க 15 ரூபாய்க்கு வாங்குவாங்க நம்ம எது ட்ரேடர்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுக்குமே இடைப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வைப்பாங்க. ஓகே, 20 ரூபீஸ் அப்படின்ட்டு வைப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் எஃபிஷியன்சி. ஸோ இவரும் வந்து ஃபார்மருக்கும் ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்கிது, கன்சியூமருக்கும் ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்கிது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரைஸிங் எஃபிஷியன்சி ஆர் அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி. ஸோ வி ஆர் அலோகேட்டிங் த ப்ரைஸ் இன் சச் எ வே தட் இட் never worsen of one person. ப்ரொடியூசரையும் worsen off பண்ணாது, கன்சியூமரையும் worsen off பண்ணாது. ஓகே, ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அச்சீவ்டு via pricing the product at different stages, at different places, at different time and among different users. Okay, so the above two type of efficiencies are mutually reinforcing in the long run. One without the other is not enough. So this two efficiency is simultaneously achieved. ஓகே, டெக்னிக்கல் எஃபிஷியன்சி வேணும், ப்ரைஸிங் எஃபிஷியன்சியும் வேணும். ஓகே, இந்த ப்ரைஸிங் எஃபிஷியன்சி இப்போ கேட்பாங்க, இப்போ ஒரு டவுட்டு. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஒரு மேங்கோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் விளையுது. ஓகே, ஸோ அது வந்து இப்போ சென்னைக்கு போகுது. ஓகே, சென்னைக்கு போகும்போது அப்போ அங்கேயும் அதே ப்ரைஸில் தான் விற்கணுமா, ஸோ ரெண்டு இடத்துலையும் ஒரே ப்ரைஸ் தான் இருக்கணுமா அப்படின்னு டவுட் வரும். ஓகே, ரெண்டு இடத்துலையும் ஒரே ப்ரைஸ் இருக்க தேவையில்லை. ஸோ இங்கேருந்து போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் மே பி ஆடட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் இருக்குது ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அதை பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ரைஸிங் எஃபிஷியன்சி இஸ் அச்சீவ்டு வென் the price difference between spatially separated markets do not exceed transportation cost. ஸோ ஸ்பேஷியலி செப்பரேட்டட் மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஊட்டி இருக்குது அப்படின்னா, ஸோ ஊட்டியிலிருந்து நம்ம சென்னைக்கு போகுது அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை வந்து தாண்டக்கூடாது. ஓகே, ஸோ
ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 rupees per kg ஆஃப் கேரட் அப்படின்னா சென்னையில் வந்து ஒரு 15 rupees இருக்கலாம். ஓகே, ஸோ இட் ஷுட் நாட் பி 100 rupees. ஸோ ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் பர் கேஜி வந்து எப்பயும் வந்து ஒரு 5 ரூபாயெல்லாம் தாண்டி போகாது. ஓகே, ஸோ திஸ் கேன் பி நோட்டட். தென் இன்ட்ரா இயர் ப்ரைஸ் ரைஸ். ஸோ இன்ட்ரா இயர் ப்ரைஸ் ரைஸ். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸு இட் ஷுட் நாட் பி மோர் தென் த ஸ்டோரேஜ் காஸ்ட். ஓகே, ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட அதிகமாக போயிடக்கூடாது. தென் ப்ரைஸ் டிஃபரன்சஸ் பிட்வீன் the form of the product do not exceed the processing cost. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டர்மரிக் இருக்கு. ஓகே, ஸோ டர்மரிக் உடைய ப்ரைஸ் ஒன்று இருக்கும், டர்மரிக் பவுடர் அதோடைய ப்ரைஸு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ பவுடராக மாற்றினதுனால மட்டும் ப்ரைஸ் அதிகமாக வச்சு விற்கக்கூடாது. ஓகே, ஸோ பவுடர் ஃபார்ம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படுத்தக்கூடாது. ஸோ it should not be more than the processing cost. ஸோ ப்ராசஸிங்க்கு ஒரு 10 ரூபாய் ஆகுது அப்படின்னா அதை மட்டும் அடிஷ்னலாக வச்சு விற்கணும். பெர் கேஜிக்கு 10 rupees அதிகமாக வச்சு விற்கணும். ஸோ when they follow this pricing efficiency, both the consumer and the producer will be better off. ஓகே, அதை ஃபாலோ பண்ணாததுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீவியேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ரெண்டு விதமான எஃபிஷியன்சி. ஓகே, இந்த எஃபிஷியன்சியை மெஷர் பண்ண முடியுமா, எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் 3 methods. ஸோ ஒன் இஸ் கன்வென்ஷனல் எஃபிஷியன்சி. ஓகே, கன்வென்ஷனல் எஃபிஷியன்சிங்கிறது நத்திங் பட் த அவுட்புட் டிவைடட் பை இன்புட். ஓகே, ஸோ நம்ம எப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஓகே, தென் ஷெப்பர்ட்ஸ் எஃபிஷியன்சி அண்டு ஆச்சாரியஸ் எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு 3 விதமான எஃபிஷியன்சி இருக்கு. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம இன்னைக்கு மதியம் வந்து நீங்கள் சம் போடணும். ஓகே, ஸோ அதனால் நோட் பண்ணிக்கணும். ஸோ there are 3 type of efficiency. One is conventional efficiency, another one is shepherd efficiency, and another one is acharya efficiency. So conventional efficiency or ratio of output to input method. Okay, so efficiency equal to O divided by I. So O அப்படிங்கிறது value added. So how much value added? ஐங்கிறது நம்மளுடைய cost of marketing. ஓகே, ஆர் மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஹையர் லெவல் ஆஃப் இ. ஸோ இது எல்லாமே வந்து இன்ட்டு பர்சன்டேஜில் சொல்லுவோம். எஃபிஷியன்சியே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் மச் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்ட்டு 100 பண்ணணும். ஓகே, ஸோ ஹையர் வேல்யூ ஆஃப் இ டினோட்ஸ் ஹை லெவல் ஆஃப் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ 75 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 75னா 75% எஃபிஷியன்சி. ஓகே, so it can be more than 100 also will be there. so 125 னு கூட வரலாம். 125% னா ஸோ நம்ம செலவு பண்ணதை விட நமக்கு வந்து 25% வந்து ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இட் கேன் பி மோர் தென் 100 ஆல்சோ. ஸோ லெட்ஸ் see an example. ஸோ டோட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் வேல்யூ ஆடட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மார்க்கெட் ஏ அண்ட் மார்க்கெட் பின்ட்டு 2 இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஏல காஸ்ட் வந்து 300 rupees அண்ட் மார்க்கெட் பியில் 500 rupees. ஓகே, தென் வேல்யூ ஆடட் வந்து பார்த்தீங்கன்னா இது 600, இது 1500. ஸோ நமக்கு கன்வென்ஷனல் எஃபிஷியன்சி படி ஃபார்முலா என்னது? எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஓ டிவைடட் பை ஐ. ஓங்கிறது வேல்யூ ஆடட், ஐங்கிறது மார்க்கெட்டிங் காஸ்ட். So 600 divided by 300 into 100. Okay, so 2 வரும். 2 into 100 200. So 1500 divided by 500 போட்டோம் அப்படின்னா நமக்கு 3 வரும். into 100 போட்டோம்னா 300%. ஸோ இது ரெண்டுல எது எஃபிஷியண்டான மார்க்கெட்டு? எதுப்பா எஃபிஷியண்டான மார்க்கெட்டு? வேல்யூ வச்சு சொல்ல முடியாதா? மார்க்கெட் பியா சார்? மார்க்கெட் பி தான் எஃபிஷியண்டான மார்க்கெட்டு. ஸோ ஹையர் வேல்யூ ஆஃப் எஃபிஷியன்சி 300% எஃபிஷியன்சி இருக்கு. ஓகே, ஸோ நம்ம செலவு பண்ணதே 500 ரூபா தான், நமக்கு வந்து கிடைச்சது 1500 ரூபா கிடைச்சிருக்கு.
ஓகே 3 மடங்கு நமக்கு வந்து பெனிஃபிட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 300 ரூபா செலவு பண்ணுறோம், நமக்கு வந்து 2 மடங்கு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அதுதான் எஃபிஷியன்சி. அதை எப்படி இன்ஃபர் பண்ணுறதுங்கிறது. தென் ஷெப்பர்ட் எஃபிஷியன்சி. ஸோ ஷெப்பர்ட் எஃபிஷியன்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஓரியன்ட். ஸோ கன்சியூமருக்கு எந்த நம்ம அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி சொன்னோம் இல்லையா, கன்சியூமரும் பெட்டர் ஆஃப் ஆகணும், நம்ம ஃபார்மரும் பெட்டர் ஆஃப் ஆகணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் கன்சியூமர் ரிலேட்டட். ஓகே, ஸோ கன்சியூமருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி. ஸோ வெதற்கு த கன்சியூமர் இஸ் பெட்டர் ஆஃப் அப்படிங்கிறத பார்க்குறது. ஓகே, ஸோ ரீட்டெயிலர்ஸ் சேல் ப்ரைஸ் ஆர் கன்சியூமர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ரெண்டும் ஒன்று தான். நம்ம கடைக்காரங்க விற்கிறது, நம்ம வாங்குறது, ஸோ ரெண்டோட ப்ரைஸும் ஒன்று தான். தென் டோட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட்டு அண்டு மார்ஜின். டோட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட்டுங்கிறது நமக்கு மார்க்கெட்டிங் காஸ்ட்டு தெரியும், அது எல்லாத்தையும் கூட்டுறது. டோட்டல் மார்க்கெட்டிங் மார்ஜினாலும் எல்லா இன்டர்மீடியேட்டுடைய மார்க்கெட்டிங் மார்ஜினை கூட்டுறது. ஸோ பிஆருங்கிறது ப்ரைஸ் ஆஃப் ரீட்டெய்லர் ஆர் நம்ம கன்சியூமர் ப்ரைஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், பிசி கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்டு 100 ஃபார் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஆர் டிவைடட் பை டிஎம்சி ப்ளஸ் டிஎம்எம். ஓகே, ஸோ இது பாருங்க, இதில் ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்கோம். ஷெப்பர்ட் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு பிஆர் டிவைடட் பை டிஎம்சி ப்ளஸ் டிஎம்எம் இன்ட்டு 100. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் 1 அண்ட் சேனல் 2. ஓகே, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு 2 சேனல் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மூலிமா விற்கிறாங்க அண்ட் another one is in direct method. Okay, so the marketing cost incurred by producer in contract method no. So in channel 2 direct method la 436 rupees செலவு பண்றாரு. Okay, so similarly marketing cost incurred by pre-harvest contractor. Okay, so first intermediary வந்து பாத்தீங்கன்னா நமக்கு pre-harvest contractor. So இது வந்து marketing cost. Okay, then marketing cost incurred by retailer. ஓகே, இது ரெண்டுமே இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட் கிடைச்சிரும். அதே போல் மார்க்கெட்டிங் மார்ஜின் ஆஃப் ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர் அண்டு மார்க்கெட்டிங் மார்ஜின் ஆஃப் ரீட்டைலர் இருக்கு. இது ரெண்டையும் கூட்டணும்னா டோட்டல் மார்க்கெட்டிங் மார்ஜின் கிடைச்சிரும். இது எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா ஸோ வி கெட் டோட்டல் மார்க்கெட் மார்ஜின் ப்ளஸ் டோட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட். அதாவது 2, 3, 4, 5, 2 to 5 இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா we get this value. ஓகே, ஸோ இது நம்ம டினாமினேட்டர் கிடைச்சிருச்சு. ஓகே, நியூமரேட்டர் பிஆர். ஸோ பிஆருங்கிறது ரீட்டைலருடைய சேல் ப்ரைஸ். ஸோ இது இவங்க கொடுத்துருக்காங்க 2106. ஓகே, ஸோ திஸ் ஒன் டிவைடட் பை நம்ம டிஎம்சி பை டிஎம்எம். ஓகே, ஸோ திஸ் ஒன் டிவைடட் பை டிஎம்சி பை டிஎம்எம். ஸோ இதில் எந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஃபிஷியண்டான மெத்தட். ஸோ அப்படிங்கிறத இந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா 183%, செகண்ட் மெத்தடில் 232%. ஸோ இதில் எந்த சேனல் வந்து கரெக்டான சேனல், விச் இஸ் மோர் எஃபிஷியன்ட்? Channel 2 sir. Channel 2. So that is direct sale. ஸோ இப்போ ஃபார்மர்கிட்ட என்ன சொல்லலாம், இன்ஸ்டெட் ஆஃப் கான்ட்ராக்டு நீங்கள் வந்து டைரெக்டாக சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு த ஃபார்முலா. ஸோ யூ நோ த ஃபார்முலா, நீங்கள் வந்து அதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் ஷெப்பர்ட் எஃபிஷியன்சி. ஓகே, இதே போல தான் டிஎம்சி அப்புறம் டிஎம்எம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ டிஎம்சிங்கிறது தான் மார்க்கெட்டிங் காஸ்ட், டோட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட். இங்கே மார்க்கெட்டிங் காஸ்ட்னு இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ரெண்டாவது நம்பரில் டோட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட் இன்கல்டு பை ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர் அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் காஸ்ட்டு அண்டு ரீட்டெயிலர்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு மார்க்கெட்டிங் காஸ்ட்டு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது டிஎம்சி. ஓகே, டோட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட். ஓகே, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொன்று என்ன இருக்குது, மார்க்கெட்டிங் மார்ஜின் இருக்குது. மார்க்கெட்டிங் மார்ஜின் ஆஃப் ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர், மார்க்கெட்டிங் மார்ஜின் ஆஃப் ரீட்டெயிலர். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் மார்க்கெட்டிங் மார்ஜின் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து
கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே மார்க்கெட்டிங் காஸ்ட் பை இன்கர்ட் பை ப்ரொடியூசர், அப்போ அது கணக்கில் எடுத்துக்க கூடாதா சார்? அதுதான் இங்கே இல்லைல்ல, இந்த சேனலுக்கு இல்லை. ஓகே, ஸோ இங்கே ஜீரோ, இங்கே ஆமாம் இதையும் ஆட் பண்ணணும். ஓகே, இதையும் ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து இதையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டிங் காஸ்ட்டுன்னு வர்றது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இதையும் ஆட் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த வேல்யூ கிடைச்சிருக்கும். இந்த மார்க்கெட்டிங் காஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது இங்கே ஜீரோங்கிறதுனால நம்ம ஆட் பண்ணல. ஸோ இதில் வந்து பாருங்கள் 436 ப்ளஸ் 160 ப்ளஸ் 308 இதெல்லாம் சேர்ந்ததுனா தான் உங்களுக்கு 904. ஓகே, ஸோ இங்கே 2 to 5ங்கிறது இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு, இங்கே 1 to 5 வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ 1 to 5 நமக்கு வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 904. ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் காஸ்ட்னு என்னென்ன வருதோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டிங் மார்ஜின் என்னென்ன வருதோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் எது அதிகமாக இருக்கோ தட் மார்க்கெட் இஸ் எஃபிஷியன்ட் மார்க்கெட் அப்படின்ட்டு நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ the channel 2 is the efficient market. Similarly, இதில் நம்ம எப்படி இப்போ கன்சியூமருடைய ப்ரைஸ் போடுறோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம வந்து ப்ரொடியூசருடைய ப்ரைஸ் இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா we get ஆச்சாரியா எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ரைஸ் ரிசீவ்டு பை ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ ஃபார்மர்ஸோடைய எஃபிஷியன்சி பார்க்குறோம். ஸோ பிஎஃப் அப்படின்ட்டு அதை வச்சுக்கிறோம், divided by total marketing cost and margin. So same, so இந்த இடத்துல வந்து PR பதிலாக PF அப்படின்னு வச்சுக்கிறோம். So TMC by TMM. Okay, into 100 for percentage. So இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரீட்டைலருடைய சேல் ப்ரைஸ் 3 மார்க்கெட் இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஏ, மார்க்கெட் பி அண்ட் மார்க்கெட் சி. ஓகே, ஸோ இந்த இதில் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் எல்லாத்துலேயுமே வந்து ரீட்டைலருடைய சேல் ப்ரைஸ். டோட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட் அவங்களே டோட்டல் பண்ணி கொடுத்துட்டாங்க, டோட்டல் மார்க்கெட்டிங் மார்ஜினும் அவங்களே டோட்டல் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நெட் ப்ரைஸ் ரிசீவ்டு பை ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ பிஎஃப் அப்படின்னு நம்ம அதை வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து அதுவும் கொடுத்துருக்காங்க 500, 400 அண்டு 300 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், ஆச்சாரியாஸ் எஃபிஷியன்சி. ஸோ பிஎஃப் டிவைடட் பை டிஎம்சி அண்டு டிஎம்எம். ஓகே, ஸோ பிஎஃப் டிவைடட் பை டிஎம்சி ப்ளஸ் டிஎம்எம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசி காலம் ஆச்சாரிய எஃபிஷியன்சி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ ஆச்சாரிய எஃபிஷியன்சி. ஸோ பிஎஃப் அப்படிங்கிறது 4வது நம்பரு, இது ரெண்டையும் கூட்டுறது. ஓகே, டோட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட் அண்டு டோட்டல் மார்க்கெட்டிங் மார்ஜின். ஸோ அது ரெண்டையும் கூட்டி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ வேல்யூ ஆடட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது ரெண்டையும் கூட்டுங்க. இப்போ 500 டிவைடட் பை 300 ப்ளஸ் 200, அதுவும் 500 வரும். ஓகே, ஸோ 500 பை 500 1 இன்ட்டு 100 போட்டோம்னா 100%. ஓகே, அதே போல் செகண்ட் வேல்யூ 400 டிவைடட் பை இது எவ்வளோ வரும், 600ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 67%. ஓகே, அண்டு தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா 300 டிவைடட் பை 700, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஒன்லி 43%. ஓகே, ஸோ இந்த மூணில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து எஃபிஷியன்டானது, விச் மார்க்கெட் இஸ் எஃபிஷியன்ட் வென் கம்பேர் டு அதர் மார்க்கெட்ஸ்? மார்க்கெட் ஏ, ஏன்னா அது வந்து 100% எஃபிஷியன்ட்னு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃப்ரம் ஃபார்மர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஃபார்மர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது இருக்குது. ஸோ இங்கே ஏன் நான் வந்து ஷெப்பர்ட் எஃபிஷியன்சியும் நான் கன்வென்ஷனல் எஃபிஷியன்சியும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, யூ கேன் see the difference. ஷெப்பர்ட் எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா, இதுக்கு பதிலாக ஆர். ஸோ ப்ரைஸ் ரிசீவ்டு பை ரீட்டைலர், இது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர். ஸோ 1 டிவைடட் பை 5, அதே தான் டிஎம்சி ப்ளஸ் டிஎம்எம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1000 டிவைடட் பை 500, ஸோ எவ்வளோ வரும், 2 வரும், 200. ஸோ
அதே போல் 1000 divided by 600. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? you will get 167%. ஓகே, then 1000 divided by 700. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 143%. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட்டு? ஏ மெத்தட் பெஸ்ட்டு. ஓகே, when we see the conventional methodங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெய்வ் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் நாட் a complex method, ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்குது, எஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம வி ஆர் யூஸிங் ஷெப்பர்ட்ஸ் அண்டு என்னது ஆச்சாரிய எஃபிஷியன்சி யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து ஃபார்முலா என்னது? ஓ டிவைடட் பை ஐ. ஓ அப்படிங்கிறது வேல்யூ ஆடட், ஐங்கிறது மார்க்கெட்டிங் காஸ்ட். ஸோ 5/2. ஸோ 500 டிவைடட் பை 2ங்கிறது 300. ஓகே, ஸோ எவ்வளோ வரும்? 167%. 600 divided by 500, 120%. 700 divided by 300, so 233%. So according to conventional efficiency method வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சி தான் பெட்டர், பட் அது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது. ஓகே, தட்ஸ் வை we are calculating Shepard and ஆச்சாரிய efficiency. ஓகே, ஸோ இதுவே வந்து டிஃபர் ஆகலாம். ஓகே, ஸோ ஷெப்பர்ட் அண்டு ஆச்சாரிய எஃபிஷியன்சி மே டிஃபர். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி அண்ட் எஃபிஷியன்சி கால்குலேஷன். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் சேனல், மார்க்கெட்டிங் காஸ்ட்டு, மார்க்கெட்டிங் மார்ஜின், ப்ரைஸ் ஸ்ப்ரெட் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு கால்குலேட் த எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் அதை அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா இந்த எஃபிஷியன்சி கால்குலேஷனில்? ஸோ ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஓகே ஓகே தென் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் சிஸ்டம். ஸோ என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது நம்ம அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன் அமாங் ஃபார்மர்ஸ். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது. தென் ஃபோர்ஸ்டு சேல்ஸ் பை ஃபார்மர்ஸ். சம் ஸ்மால் ஃபார்மர்ஸ்லாம் தே ஆர் motivated for forced sale. Then superfluous middlemen. So more middlemen are engaged in marketing than it can actually engage in. So நிறைய பேர் வந்து middlemen இருக்காங்க. Then multiplicity of market charges. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகும்போது மார்க்கெட் சார்ஜஸ் அதிகமாகிட்டே போகுது. தென் மால் ப்ராக்டிசஸ் இன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அடாப்டட் பை மிடில்மென் இன் த மார்க்கெட்ஸ். ஸோ மால் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்க. ஸோ வி நோ. தென் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் வெயிட்ஸ் அண்டு மெஷர்ஸ். ஸோ நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா ஒரே கமாடிட்டியே மறுபடியும் நமக்கு வந்து இதாகும். ஸோ வி கான்ட் கெட் எ கிளியர் ஐடியா ஆஃப் ஹவு மச் ப்ரொடக்ஷன் இஸ் தேர் அப்படிங்கிறது. தென் அடல்ட்ரேஷன். ஸோ வி நோ. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பவுடர் எடுத்துக்கிட்டோம், பெப்பர் பவுடர் எடுத்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இது பண்ணுறாங்க, பப்பாயா சீட்ஸு. நம்மளுடைய சில்லி பவுடர் எடுத்தோம்னா அதில் வந்து டீ தூள் இல்லைன்னா அந்த என்ன சொல்கிறது வுட்டு டஸ்ட்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதெல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அக்மார்க்கு நம்ம வாங்க சொல்கிறோம். தென் இன்அடிக்குவேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ 40% வந்து லாஸ் ஆகிறது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ். த டூ மெயின்லி நாட் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ inadequate transport facilities from village to taluk or district headquarters. Then lack of financial facilities. So at cheaper interest rate. ஸோ இதுவும் வந்து இல்லாததுனால தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபோர்ஸ்டு சேல்ஸுக்கு போகிறாங்க. ஸோ இதுக்கு தான் பிளெட்ஜ் லோன் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ பிளெட்ஜ் லோனுங்கிறது நம்ம குடோனில் வந்து நம்ம பொருள் வச்சுருந்தோம்னா அப் டு 75% ஆஃப் த வேல்யூ வி கிவ் தெம் லோன். ஓகே,
ஸோ அந்த லோனை வச்சு அவங்க வந்து they can meet out the short expenses. அதுக்கப்புறம் அதை ரீபே பண்ணிட்டு அந்த பொருளை வித்துக்கலாம். ஓகே. Then what are the strategies to improve the agriculture marketing system? So improvement of facilities available at regulated market. So that will attract the farmers to use the facilities. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலேட்டர் மார்க்கெட்டு இப்போ இநேம்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ தட் வில் என்ஹான்ஸ் மோர் ஃபார்மர்ஸ் டு அடாப்ட் த regulated market. So thereby they can get rid of the notorious middlemen. Then use of metric system of weights and measures. So instead of அவங்க வந்து நோட்டில் வந்து எழுதி கொடுக்கறத விட அந்த கம்ப்யூட்டர் பிரிண்ட் ஆகி வந்துடுச்சுன்னா we can ensure its pure weight. Then increased provision of storage facilities at the village level itself. ஸோ ரூரல் குடோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நபார்டு மூலிமா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see a short village rural godown. Okay. Then SWC, State Warehousing Corporation, and CWC godowns. Then improvement in transport facilities between taluk or district headquarters and villages. Provision of bus bed facilities to all villages. So this is this and நம்ம transport facility வந்து பார்த்தீங்கன்னா in India it is okay. So almost all villages are connected by roads. Okay. ஸோ அதுவும் இப்போ என்ன பண்ணணும்னா ரோடு தான் சரியில்லை. ஸோ அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி ஓவர் கம்டு. தென் ப்ரொவிஷன் ஆஃப் மார்க்கெட் நியூஸ் த்ரூ மாஸ் மீடியா இன் வெர்னாகுலர் லாங்குவேஜ். ஸோ டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் நியூஸ் மார்க்கெட் நியூஸ் வி ஹவ் டு கிவ். ஸோ அது இல்லாததுனால தான் ஏமாத்திடுறாங்க. ஸோ த்ரூ மாஸ் மீடியாங்கிறது எய்தர் இட் மே பி அ ரேடியோ ஆர் டெலிஃபோனில் வந்து மெசேஜ் கொடுக்கறது ஆர் த்ரூ டிவி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதில் நம்ம வி ஹவ் டு கிவ் தெம் த ப்ராப்பர் நியூஸ் அபவுட் த ப்ரைஸ், அவைலபிலிட்டி, டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். ஓகே. இன் தேர் வெர்னாகுலர் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜில் அவங்களுக்கு சொல்லணும். தென் ரீஸ்ட்ரக்சரிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி. ஸோ கோஆபரேட்டிவ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது 1904 தான் ஆரம்பித்த கான்செப்டு. ஸோ இட் இஸ் ஸ்டில் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 இயர்ஸ் 110 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட். ஓகே. ஸோ வி ஹவ் டு ரீஸ்ட்ரக்சர் இட் டு த மாடர்ன் ட்ரெண்ட். ஓகே. தென் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரெனுமரேட்டிவ் ப்ரைஸ் ஃபார் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் சீசன். ஸோ ரெனுமரேட்டிவ் சப்போர்ட் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் போராடுறது அதுக்காக தான். ஓகே. ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேன் பி வித்ட்ரான் அப்படிங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் போராடுறாங்க. ஓகே. ஸோ இப்போ பேடி நம்ம போட போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கவர்மெண்ட்டு போடுறதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. 1800 rupees per பேகு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு கீழே யாரும் விற்கக்கூடாது, யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஸோ த ஃபார்மர்ஸ் வில் பி சேவ்டு ஃப்ரம் த லாசஸ். ஸோ அதை வந்து இப்போ அந்த சிஸ்டம் வந்து பிரேக் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால போராடிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ திஸ் ஃபேர் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸஸ் ஷுட் பி தேர். ஸோ அதே போல் சுகர் கேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ப்ரைஸ் இருக்கும், எஃப்ஆர்பி அப்படிங்கிறது. அது வந்து ஃபேர் ரெனுமரேட்டிவ் ப்ரைஸ். ஸோ அது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மாதிரி கிடையாது, அது ஃபேர் ரெனுமரேட்டிவ் ப்ரைஸ். ஸோ 2500 per quintal. ஓகே. ஸோ இந்த மாதிரி அதுக்கும் ப்ரைஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இதை ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா த இன்டர்மீடியரிஸ் மே பிளே எ விட்டல் ரோல் இன் மால் ப்ராக்டிசஸ். ஸோ அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா we can what are the ways we can improve the marketing system, current marketing system அப்படிங்கிறது. ஓகே.